الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال الملك ائتوني به فلما جاءه الرسول قال ارجع إلى ربك فاسأله ما بال النسوة اللاتي قطعن أيديهن إن ربي بكيدهن عليم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உயர்ந்தவனாக, கண்ணியமானவனாக, சக்தி உள்ளவனாக இருப்பதை போன்று அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனித இனத்தை அல்லாஹ் கண்ணியமாக, உயர்வாக படைத்து வைத்திருக்கிறான். நாம் தொழுகின்ற போது, ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ருக்கு செய்கின்ற போதும் சுஜூது செய்கின்ற போதும் அல்லாஹ்வை நாம் தஸ்பீஹ் செய்கின்றோம், அல்லாஹ்வை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகின்றோம், அல்லாஹ்வை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம், அல்லாஹ்வை நாங்கள் பெருமிதமாக பேசுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூஇல் சுப்ஹான ரப்பியல் அஸீம், அல்லாஹ்வை அவர்கள் உயர்த்துகின்ற போது, கண்ணியப்படுத்துகின்ற போது அல் அஸீம், அவன் உயர்ந்தவன், மகத்தானவன், கண்ணியமானவன் என்று ருக்கூஇலும் சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா, அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன், அவனை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது, அவனை விட கண்ணியமானவர்கள் யாருமே கிடையாது என்று அல்லாஹ்வை ருக்கூஇலும் சுஜூதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவன், உயர்ந்தவன், மகத்தானவன் என்று வர்ணித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் மிகவும் கண்ணியமானவனாக, உயர்ந்தவனாக, கண்ணியம் உள்ளவனாக அல்லாஹு தஆலா மனித இனத்தை படைத்திருக்கிறார். மனிதனுடைய மரியாதையை அல்லாஹு தஆலா பேணுகின்றான். மனிதர்களை அல்லாஹ் மதிக்கின்றான். மனிதன் என்ற பெயரில் அல்லாஹ் குர்ஆனில் 2 சூறாக்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். மனிதன் என்ற பெயரில் மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனை மிகவும் கண்ணியமாக, உயர்வாக, பகுத்தறிவை கொடுத்து, மனிதனுக்கு ஹலாலை புசிக்க கொடுத்து, உலகத்தில் கண்ணியமாக மனிதனை அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான்.
கண்ணியமானவர்களே, மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்னால், மனிதன் என்ற இனத்தை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால், மனித இனத்தை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலாக மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் மனித இனத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் குர்ஆன் அதை பேசுகிறது. அல்லாஹு தஆலா வானவர்களை, மலக்குமார்களை அழைத்து மலக்குமார்களோடு அல்லாஹ் உரையாடினான், அவர்களோடு பேசினான். குர்ஆன் பேசுகிறது, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. வானவர்களே, மலக்குமார்களே, நான் இந்த பூமியில் என்னுடைய பிரதிநிதிகளை படைக்க இருக்கிறேன். என்னுடைய பிரதிநிதி ஒருவரை நான் படைக்கப் போகிறேன். கண்ணியமானவர்கள், அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொன்ன பதில் என்ன? காலு, பாதகமான பதிலை சொன்னார்கள். அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், பூமியில் குழப்பம் செய்யக்கூடிய, குழப்பங்களை புரியக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய, ஈனரக்கம் இல்லாத, குழப்பம் செய்யக்கூடிய குழப்பவாதியாக பூமியில் மாற இருக்கின்ற மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் என்று மனித இனம் உலகத்திலே குழப்பம் செய்யக்கூடிய இனம், இரத்தம் ஓட்டக்கூடிய இனம், இன்னும் ஒருவரை அழிக்கக்கூடிய இனம், இன்னும் ஒருவரை தாக்கக்கூடிய இனம் என்று மலக்குமார்கள் மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்னால் கலீஃபா என்ற அந்த மனிதன் என்ற வார்த்தையை கேட்டவுடனே சொன்னார்கள், அப்படியான குழப்பவாதிகளை நீ படைக்கக்கூடாது, அவர்கள் குழப்பக்காரர்கள், வயஸ்பிகு திமா, அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். கண்ணியமானவர்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னி அலமு மாலா தாலமு. மாணவர்களே, உங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்கள் எனக்கு தெரியும். எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நான் எந்த வேலையை பார்க்கிறேன். நீங்கள் அறியாத நிறைய விடயங்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு பின்னால்தான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சி மலக்குமார்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு ஞானங்களை, கல்வி ஞானங்களை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இபாதத்தில், வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மலக்குமார்களுக்கு முன்னால் அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து, அவர்களை அல்லாஹ் உயர்த்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட அறிவுள்ளவர் என்பதை அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிரூபித்து, மனித இனத்தின் ஆரம்பமானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலும் மனித இனத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். மனிதனுக்கென்ற ஒரு மரியாதை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. மனிதர்களுக்கென்ற கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் பொருளாதாரத்துடைய, பணத்துடைய தேவை ஏற்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இருந்த செல்வந்த சஹாபாக்கள் அவர்களிடத்தில் இருந்த தங்க நாணயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டார்கள். தங்க நாணயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஏழை சஹாபி, அவரிடத்தில் தங்க நாணயம் கிடையாது, வெள்ளி நாணயங்களும் கிடையாது, ஒரு கூலி தொழிலாளி, ஒரு சஹாபி,
இரவெல்லாம் தொழில் செய்கிறார். யூதர்களிடத்தில் சென்று யூதர்களுடைய பேரிச்சம்பழ தோட்டத்திலே தண்ணீர் இறைத்து கூலி வேலை செய்துவிட்டு அவருக்கு ஒரு பிடி பேரிச்சம்பழம் கிடைக்கிறது. அதுதான் அவருடைய கூலி. அந்த ஒரு பிடி ஈச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பிடி பேரிச்சம்பழத்தில் பாதியை கொடுத்து விட்டு இன்னும் ஒரு பாதி எடுத்துக்கொண்டு வருகிறார். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கத்தை கொடுப்பதற்கான வசதி என்னிடத்திலே கிடையாது. என்னால் ஒரு பிடி பேரிச்சம்பழத்தில் பாதியை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த ஹதியாவை ஏற்றுக்கொண்டார்கள். செல்வந்த சஹாபாக்களுடைய தங்க நாணயங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தியதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை சஹாபியுடைய ஒரு பிடி பேரிச்சம்பழத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதை அந்த காலத்தில் இருந்த சில முனாஃபிகீன்கள் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு ஏழையின் உணர்வை புரிந்து கொள்ளாமல், ஏழையாக இருந்தாலும் கொடுக்கிறாரே என்ற அந்த நல்ல விடயத்தை பாராட்டாமல் அந்த ஏழை சஹாபியை பரிகாசம் செய்கிறார்கள். எல்லாரும் தங்கம் கொடுக்கக்கூட இவர் ஈச்சப்பழத்தை கொண்டு வந்துட்டார்கள். எல்லாரும் காசு பணங்களை கொடுக்கும் போது அல்லது மூடை மூடையாக பேரிச்ச பழங்களை கொடுக்கும் போது இவர் ஒரு பிடி பேரிச்ச பழத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. நபி அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதால என்ன செய்யலும்? அவர் கொடுக்கிற ஒரு பிடி ஈச்சம்பழம் எண்ணத்துக்கு போதும் கேவலமாக பேசுறாங்க. அந்த ஏழையுடைய கண்ணியத்தை பேணாமல் நடந்து கொள்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறார். ஒரு பிடி ஈச்சம்பழம், ஒரு ஏழையுடைய ஒரு பிடி ஈச்சம்பழம் குர்ஆனுடைய ஆயத்து இறங்குவதற்கு அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டு முனாஃபிகீன்களுடைய அந்த செயலை பார்த்து அல்லாஹ் கோபப்படுவதற்கு காரணமாக ஒரு ஏழையுடைய கண்ணியம், ஒரு ஏழையுடைய உதவி அது அந்த குர்ஆனுடைய ஆயத்து உலகத்தில் அருளப்படுவதற்கு காரணமாக மாறியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான், தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஏழைகளை சில பேர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். இன்னும் ஒரு மனிதனை அற்பமாக கருதுகிறார்கள். இன்னும் ஒரு மனிதனுடைய சுய மரியாதையை இல்லாமலாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்? அந்த முனாஃபிகீன்கள் ஏழைகளை மனிதர்களாக கூட மதிக்காமல், ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் பரிகாசம் செய்தார்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் உலக மக்களுக்கு முன்னால் யாரெல்லாம் அந்த ஏழைகளை ஏளனமாக கருதி பரிகாசம் செய்தார்களோ அவர்களோடு நான் பரிகாசம் செய்வேன், மறுமையில் அவர்களை நான் கேவலப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஏழையுடைய கண்ணியத்தை, ஒரு ஏழை சஹாபியுடைய மரியாதை, அவருடைய சுய மரியாதை கெட்டுவிடக் கூடாது என்று அல்லாஹ் ஒரு ஏழையை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். குருட்டு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, பிறப்பிலே பார்க்க முடியாத பார்வையற்ற ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வாரார், வேகமாக வாரார், ஆசையோட வாராரு, ஆர்வத்தோட வாராரு. குர்ஆன் பேசுது, யஸ்ஹா ஓடி வந்தாரு, வேகமாக வந்தார். என்னத்துக்கு வந்தாரு? குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், வஹ்யை கற்றுக்கொள்ள வேண்டும், நபி அவர்களுடைய ஹதீஸுக்களை படிக்க வேண்டும், நல்ல நோக்கத்திலே வருகிறார். ஆனால் வருகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் குருட்டு சஹாபிக்கு தெரியாது என்ன நடக்குது, நபி அவங்க யாரோட பேசுறாங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவருக்கு தெரியாது. நபி அவங்களோட முகத்தை கூட அவருக்கு கண்ணால பார்க்க இல்லாது, பார்வை இல்லாதவர். ஆன ஒரு மனிதர்
அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முஃமின், அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் ஓடி வந்தவுடனே வந்த வேகத்துல நபியை பார்த்து சொல்றாரு, அல்லிம்னி மிம்மா அல்லமக அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த, அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்டின குர்ஆனை எனக்கும் கொஞ்சம் ஓதி காட்டுங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் கோபப்பட்டாங்க? நீ ஒரு ஆள், நீ ஒரு முஸ்லிம், ஆனா பல காபீர்கள் இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாங்க அந்த காபீர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், மிக முக்கியமான ஒரு விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சபையை நீ குழப்புறாயே. நபி அவங்க கோவப்பட்டாங்க. கோவெளி என்று சொல்லல, வீட்டுக்கு போ நாளைக்கு வான்னு சொல்லல, உனக்கு மூல இல்லையா இவங்களோட பேசிக் கொண்டிருக்கிற இந்த டைமா நீ உள்ளுக்கு வாரது, அனுமதி எடுத்துக்கொண்டாய் வந்தாய், காயப்படுத்தல். நபியோட முகத்தில் ஒரு மாற்றம், முகத்தில் ஒரு மாற்றம். வார்த்தையை கொட்டவில்லை, வார்த்தையால் ஏசவில்லை, போ வெளி என்று சொல்லவில்லை, முகத்தில் ஒரு மாற்றம். புன்னகையோடு இருந்த நபி அவர்கள் இவர் வந்தவுடன் அந்த சபை, அதாவது சபையில் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகச்சாடையினூடாக, முகப்பாவனையினூடாக முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதை அந்த ஏழை காணவில்லை, அவருக்கு பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அவர் குருடனாக இருந்தாலும், உங்களுடைய முகம் கடுகடுத்ததை அவர் காணாவிட்டாலும், அவர் ஒரு மனிதர். அந்த காபிர்களுக்கு முன்னால் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த குறைஷி காபிர்களுக்கு முன்னால் உங்களுடைய முகம் கடுகடுத்ததை அந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் சஹாபி, குருட்டு சஹாபி காணவில்லை. ஆனால் அங்கிருந்த காபிர்கள் பார்த்து விட்டார்கள். ஒரு சஹாபியுடைய ஒரு சுயமரியாதையில் கொஞ்சம் களங்கம் ஏற்பட்டு விட்டது. சுயமரியாதை, அவருடைய சுயமரியாதை கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆனா அவர் காணவில்லை, அவர் உணரவில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். குர்ஆனுடைய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினார். அந்த சூறால நிறைய விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். ஆனா அந்த சூறாவுடைய ஆரம்பமே அபஸ வ தவல்லா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு முன்னால் என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு குருட்டு சஹாபி, ஒரு முஃமின் வந்தபோது முகம் கடுகடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவல்லா, அவரை கணக்கெடுக்கவில்லை. காபிர்களோடு உரையாடினார்கள், பேசினார்கள். ஒரு முஸ்லிம் புறக்கணிக்கப்பட்டார் என்று அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையாக, படிப்பினையாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். ஒரு முஃமின் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். ஒரு முஃமினுடைய சுயமரியாதை பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற போது உம்மத்துக்கே படிப்பினைக்காக கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹ் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கனிமான அல்லாஹ்வுடைய நடிகார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னாங்க, லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் நஃப்ஸஹு. ஒரு முஸ்லிம் மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் மற்றவர்களை மதிப்பதை போன்று, மற்றவர்களுடைய கண்ணியத்தை பேணுவதை போன்று, மற்றவர்களுடைய கௌரவத்தை பேணுவதை போன்று தன்னுடைய சுயமரியாதையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், பெருமை அல்ல. பெருமை என்பது மற்றவர்களை அற்பமாக கருதி தன்னை உயர்த்துவது. ஆனால் சுயமரியாதை என்பது தன்னை இழிவுபடுத்தாமல் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவது. தன்னை இழிவுபடுத்தி இன்னும் ஒருவரை, தன்னை தாழ்த்தி இன்னும் ஒரு இனத்தை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய விடயம் அல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அதனாலதான் லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் நஃப்ஸஹு. உங்களில் ஒருவர்
தன்னை அற்பமாக கருதக்கூடாது, தன்னை கேவலமாக கருதக்கூடாது. தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது. அதை இழிவுபடுத்தக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். லா யகூலன்ன அஹதுக்கும் ஹபஸத் நஃப்ஸி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவர் ஏண்ட மனசு சரியில்ல, மனசு சரியில்லைன்னு கூட சொல்லக்கூடாது. நபி அவங்க சொல்றாங்க, ஏண்ட மனசு சரியில்லை, மனசெல்லாம் கெட்டு போயிட்டு உங்களோட நஃப்ஸை நீங்க குறை சொல்ல வேணாம். நீங்க எப்படி சொல்லணும்? நபி அவங்க சொல்றாங்க, என் மனசுல சில பாரங்கள் இருக்குது, என் மனசுல கவலைகள் இருக்குது, என் மனசுல நெருக்கடி இருக்குது, அப்படி சொல்லுங்க. நஃப்ஸு கெட்டு போயிட்டு நான் கெட்டு போயிட்டேன் என்று நீங்க உங்களையே கேவலப்படுத்திக் கொள்ள வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நபிமார்கள், ஒரு சில நபிமார்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். உதாரணத்துக்காக வேண்டி 3 நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆன் பேசியிருக்கிறது. நபிமார்கள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய நேரத்திலே சில நபிமார்கள் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலே 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அறிந்து வைத்திருப்பது வெறுமனே 25 நபிமார்கள். நபிமார்களில் பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நபிமார்களும் சுயமரியாதையை இழந்து உலகத்தில் வாழவில்லை. அது ஆடு மேய்க்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாமா இருந்திருக்கலாம், உலகத்தை ஆட்சி செஞ்ச சுலைமான் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம். எந்த நபியும் சுயமரியாதையை இழந்து தன்னை தாழ்த்தி இன்னொரு இனத்தை இன்னொரு உயர்த்தி வாழல். மற்றவர்களை மதிப்பதை போன்று தன்னை மதிக்க வேண்டும், தன்னுடைய மரியாதையை பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசு. பாப்பா யாரு? கல்லு சிலைகளை செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சின்ன வயசுல இருந்து அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவர். பாப்பாக்கு போய் பாப்பா இடத்துல போய் இஸ்லாத்தை சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவர் என்று சொல்றாங்க. கண்ணியமாக பாப்பாவை அழைச்சி கண்ணியப்படுத்தி, பாப்பா நீங்க இணை வைக்க கூடாது, நீங்க ஷிர்க் செய்யக்கூடாது, நீங்க ஷைத்தான வணங்கக்கூடாது, சிலை வணக்கத்துக்கு நீங்க காரணமாக இருக்கக்கூடாது. நீங்க ஒரு புத்திமதி சிறுவனாக இருந்து வாப்பாவுக்கு வாப்பாட கண்ணியத்தை பேணி கண்ணியமாக வாப்பாவோட பேசுறாரு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியில வாப்பா என்ன சொன்னாரு? குர்ஆன் பேசுது, சூரா மரியம் அல்லாஹ் பேசுறான், ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. வாப்பா தான் சொன்னார், வாப்பா இப்ராஹிம், இதுக்கு பின்னால நீங்க எனக்கு மார்க்கம் பேச வரக்கூடாது என்னிடத்துக்கு. இவ்வளவு காலமா நீங்க சொல்றத நான் கேட்டேன், என் காதுகளால கேட்டேன். இதுக்கு பின்னால எந்த ஒன்றும் நீங்க எனக்கு சொல்ல வரக்கூடாது. என்ன எந்த பாட்டுல விடுங்க, நான் செய்யற வியாபாரத்தை நான் செய்வேன், என் வேலையை நான் செய்யறேன், உங்களோட வேலையை நீங்க செய்ய. இதுக்கு பின்னாலையும் நீங்க எனக்கிட்ட அல்லாஹ்வை பத்தி பேச வந்தீங்கடா, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லி சொல்ல வந்தீங்கடா, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று பேச வந்தீங்கடா, ல அர்ஜுமன்னக, கல்லால அடிச்சு உன்னை கொள்ளுவது. பாப்பா சொல்றாரு, மகன் கூட பார்க்க மாட்டேன். குர்ஆன் பேசுது, ல அர்ஜுமன்னக், நிச்சயமாக கல்லால் அடிச்சு உன்னை கொள்ளுவது. வஹ்ஜுர்னி மலியா, வீட்டை விட்டு போயிடு, விட்டு விட்டு போயிடு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்கள், இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல இல்ல இன்னும் சொல்லுவோம் என்று இருந்து அதே வீட்டில் இருந்து இன்னும் 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 கேவலப்பட்டு சுயமரியாதைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இழக்கல்ல. சின்ன வயசுல கூட என்ன சொன்னாங்க? சொல்றத சொல்லிட்டு கால சலாமும் நாளை பாப்பா நான் போயிட்டு வாங்க, சலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க வெளியே.
கேவலப்பட்டு பட்டு 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 நான் மனிதன் என்ற உணர்வை மறந்து 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 சுயமரியாதையை இழந்து 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 அந்த வீட்டுல கூட அவங்க இருக்கல, அங்கிருந்து வந்துட்டாங்க. சலாம் என்றா பாய் பாய் காட்டி கொண்டு பாய் காட்டி கொண்டு வந்தான். ரப்பி, என்னால் ஏழும் என்ன, உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல நான் இஸ்திக்ஃபார் செய்யறேன், உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல நான் தௌபா செய்யறேன் என்று சொல்லிட்டு சலாம் பாய் காட்டிட்டு வந்துட்டான். எந்த வீடுதானே என்று கேவலத்துக்கு மேல கேவலத்தை அவங்க சந்திக்கல. சொல்றத சொல்லியாச்சு, வாப்பாக்கு பகுத்தறிவு இருக்குது, அவரு கேட்டு நடந்த அவருக்கு சொர்க்கம் இல்லைன்னா அவரு போற இடம் வேற, சலாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. சுயமரியாதையை பாதுகாத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். குர்ஆன்ல சொல்லப்பட்ட சம்பவங்கள். விபச்சாரம் செய்யல அழகான வாலிபன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சார குற்றத்துக்கு ஆளாகினார். விபச்சார குற்றத்துக்கு ஆளாகி பெண்கள், ஒரு பெண் சதி செஞ்சு, அதுக்கு பின்னால பல பெண்கள் சேர்ந்து சதி செஞ்சு எங்களோட யூசுப் தப்பாக நடந்தாரு என்று குற்றத்தை சுமத்திட்டாங்க. குர்ஆன் பேசுது பெண்களோட சதி கொள்ளாது. இன்ன கைத குன்ன அவீம். அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லிட்டு எப்படி முடிக்கிறான்? பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி கொள்ளாதது. அல்லாஹ்வே சொல்றான், உங்களுடைய சூழ்ச்சி கொள்ளாதது, உங்களுடைய திட்டம் கொள்ளாதது. தப்பி பக்கம் அழைத்ததே அந்த பெண்ணுதான், அந்த அமைச்சருடைய மனைவிதான். ஆனா அமைச்சரிடத்துல மாட்டுப்படும் போது என்ன சொன்னா, நான் இல்ல இவருதான். அவ தப்பி போயிட்டான். கதவை அடைச்சது, அழைத்தது எல்லாமே அந்த பெண் தான். குர்ஆன் பேசுது. கணவன் கண்டவுடன் என்ன சொன்னா, நான் இல்லை இவருதான். இது அல்லாஹ் சொன்னா, இந்த கைத குன்னாவி, பெண்களே உங்களுடைய சதி கொள்ளாதது. பெண்கள் சதி செய்தார்கள். அழகான ஒரு வாலிபன், பலஸ்தீனில் பிறந்தவர், எகிப்தில் சிறைச்சாலைக்கு செல்கிறார். 7 வருஷமாக எந்த தீர்ப்பும் இல்லை. 7 வருஷம் குர்ஆன் பேசுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழக்கு 7 வருஷம். 7 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. 7 வருஷமும் அந்த மக்கள் சொன்னார்கள், யூசுப் ஒரு குற்றவாளி. ஏன் பெண்கள் சாட்சி சொல்றாங்க, பொய் சாட்சி. ஆனா மக்கள் நம்பிட்டாங்க. இனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 வருஷம் விபச்சாரம் செய்த ஒரு வாலிபன் என்ற குற்றத்தை சுமந்து கொண்டு சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். மக்கள் கேவலமாக பேசுகிறார்கள். ஆனால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேரனுடைய பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 7 வருஷம் வழக்கு போகுது. ஆனா தீர்ப்பு இல்லை. 7 வருஷமாக குற்றவாளி, மிக மோசமான குற்றத்தை செய்தவர் என்று எகிப்து பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 வருஷத்துக்கு பின்னால சிறையில் இருந்த சிறை கைதிகளில் ஒருவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நண்பர், விடுதலை பெறுகிறார். குர்ஆன் பேசுது, நீண்ட சம்பவம். விடுதலை பெற்று அந்த நாட்டுடைய அமைச்சருடைய வீட்டிலே அவருக்கு ஒரு வேலை கிடைக்குகிறது. வேலையில் ஈடுபடுகிறார், பணியில் ஈடுபடுகிறார். ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவையும் குர்ஆன் பேசுகிறது. ஆனால் கனவுடைய விளக்கம் தெரியாது. கனவு கண்டாரு, கனவுடைய விளக்கம் தெரியாது. அரச சபையில சொல்றாரு, நான் ஏற்ற ஒரு கனவு கண்ட, அந்த கனவுடைய விளக்கம் எனக்கு படுதில்லை, உங்கள யாருக்கு சரி விளக்கம் தெரியும் என்றா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில் இருந்த அந்த ஊழியர், சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நண்பன் என்று குர்ஆன் பேசுது. அவரு சொல்றாரு, எனக்கு ஞாபகத்துல வருது, நான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தார். கனவுகளுக்கு மிக தெளிவாக, அழகாக, உண்மையாக பதில் சொல்வார், விளக்கம் சொல்வார். இப்ப அந்த மன்னர் சொன்னாரு, குர்ஆன் பேசுது, மன்னர் சொன்னாரு, உடனே அவரை வர சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க, அரசு சபைக்கு கூட்டிட்டு வாங்க, உடனே வர சொல்லுங்க, அவரை உடனே விடுதலை செய்யுங்க, இங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் கனவுடைய விளக்கத்தை அறியணும்.
நாடு பொருளாதார நெருக்கடியை நோக்கி போய்கொண்டிருக்குது. நல்ல கனவாக இருக்கும். இந்த கனவில் பொருளாதாரத்துக்கான தீர்வு இருக்கும். நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஒரு அறிஞர் இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரை வர சொல்லுங்கள், கூட்டிக் கொண்டு வாங்க. குர்ஆன் பேசுறேன், அவர் இங்கே கூட்டிட்டு வாங்க. இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்களாக இருந்தா, அது சாதாரண ஒரு கைதியாக இருந்தா, ஜனாதிபதி ஆர்டர் வருது, நீங்க ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு விடுதலை என்று சொன்னா நாங்க ஒன்றும் பார்க்க மாட்டோம், வழக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். விடுதலை கிடைச்சிட்டு, பொது மன்னிப்பு கிடைச்சிட்டு, நான் வெளியே வாரன்னு வந்துடுவோம். நீங்க அப்படிதான் வாரம். நாங்க எல்லா ஃபைலையும் மூடுறோம், இன்னும் தீர்ப்பு இல்ல, உங்களுக்கு பொது மன்னிப்பு, வெளியே வந்துடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பொது மன்னிப்பு, நீங்க வாங்க அரச சபைக்கு, உங்களோட அட்வைஸ் எங்களுக்கு வேணும், உங்களோட ஆலோசனை வேணும். பெரிய பதவி கிடைக்குது. மன்னனுடைய ஜனாதிபதியுடைய தூதுவர் ஜெயிலுக்கு வாராரு, சிறைச்சாலைக்கு வாராரு. குர்ஆன் பேசுது, வந்து சொல்றாரு, யூசுப் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, மன்னர் உங்களை விடுதலை செய்யறாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்ன, உங்களுக்கு விடுதலை, உடனே வாங்க. இனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே விடுதலை பெறல, உடனே வெளியே வரல. உடனே வெளியே வந்திருந்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க, தீர்ப்பு கூட இன்னும் வழங்கப்படல, அவர் குற்றவாளியாகத்தான் இருந்தாரு, நாட்டுடைய ஒரு தேவைக்காக வேண்டி, ஜனாதிபதியுடைய ஒரு சுயநலத்துக்காக வேண்டி பொது மன்னிப்பு கொடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. கியாமத்துடைய நாள் வரைக்கும் மக்கள் சொல்வார்கள், யூசுப் என்பவர் விபச்சாரம் செய்தவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வெளியே வர மாட்டேன், ஓண்ட மன்னன் போய், ஓண்ட ஜனாதிபதி இடத்துல போய் நீ சொல்லு, போய் கேளு, போய் சத்தியம் செய்து, போய் சாட்சி செஞ்சு சொல்லி, சில பெண்கள் என்ன குற்றவாளியாக ஆட்சி அனுப்பியிருக்கிறாங்க, அந்த பொம்பளையில கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிக்க சொல்லு, என்ற ஃபைல் எடுக்க சொல்லு, நான் வெளியே வர மாட்டேன், குற்றவாளியாக வெளியே வர மாட்டேன், எனக்கு அந்த சுய கௌரவம் இருக்கிறது, மரியாதை இருக்கு, நான் வெளியே வாரண்டா எனக்கு பதவி கிடைச்சாலும் சரி, பட்டம் கிடைச்சாலும் சரி, நிரூபராதியாகத்தான் நான் வர வேண்டும், நான் தப்பு செய்யல, குற்றமற்றவனாக நான் வருவேன், இல்லை என்றால் குற்றம் சுமத்தாட்டப்பட்ட நிலைமையில் நான் சிறைச்சாலையிலே இருப்பேன், எனக்கு அரச சபை வேணாம், ஜனாதிபதியுடைய ஆலோசகர் என்ற பதவியும் வேணாம், நான் குற்றமற்றவனாக வாழ வேண்டும். குற்ற சுமையோடு அல்லது குற்றம் செய்திருந்தால் குற்ற உணர்வோடு நான் வாழக்கூடாது. அந்த பொம்புளையில கூப்பிட்டு, அந்த பெண்களை கூப்பிட்டு, விசேஷமாக அந்த அந்த அமைச்சருடைய மனைவியை கூப்பிட்டு, நீங்க மீளாய்வு செய்யுங்க, திருப்பி ஃபைல் எடுங்க, திருப்பி விசாரிங்க. விசாரணை நடத்தினதுக்கு பின்னால தீர்ப்பு வெளியே வரும், உண்மை வெளியே வரும், அப்ப நான் வெளியே வரேன். இப்ப நான் வெளியே வந்த மக்கள் சொல்லுவாங்க, இவர் நிரபராதியாக வரல, குற்றம் செய்த நிலைமையில தான் நாட்டுடைய ஒரு நலவுக்காக இவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படியான ஒரு கண்ணியம் எனக்குவானாம். நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த இழிவு, இந்த கேவலம் என்னை விட்டு நீங்க வேண்டும், நான் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற மூதாதையர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுயமரியாதைக்காக வேண்டி, சுய கௌரவத்துக்காக வேண்டி தான் வாழ்ந்த வீட்டிலிருந்து கூட வெளியே வந்துட்டாரு. நான் ஜெயிலிருந்து வெளியே வரலாம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப உடனடியாக ஏன் இவர் நாட்டுக்கு தேவை, இவர் ஒரு அறிஞர், இவர் ஒரு புத்திஜீவி, இவர் சிறந்த ஆலோசனைகளை தரக்கூடியவர், கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடியவர். நாட்டுடைய ஜனாதிபதி ஆர்டர் போடுறாரு, மீள நாங்கள் விசாரிக்கிறோம். 7 வருஷத்துக்கு பின்னால வழக்கு எடுபடுது. 7 வருஷத்துக்கு பின்னால வழக்கு எடுபடுது. 7 வருஷமாக ஒரு அநியாயமாக ஒரு இளைஞன் சிறைச்சாலையில் 7 வருஷத்துக்கு பின்னால வழக்கு எடுபடுது. வெளியே வரமாட்டேன், தீர்ப்பு இல்லாம வெளியே வரமாட்டேன். பெண்களை கூப்பிட்டாரு மன்னர், பெண்களை விசாரிச்சாரு, என்ன நடந்துச்சு, நீங்க கூட சதி பொல்லாதது, அந்த மன்னர் சொல்றாரு, கூட சதி பொல்லாதது, என்ன செஞ்சீங்க, என்ன நடந்துச்சு. பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து சொன்னாங்க, மா அலிம்னா அலைஹி மின் சூ, மா அலிம்னா அலைஹி மின் சூ, யூசுப் நாங்க அறிஞ்ச விதத்துல எந்த ஒரு தப்பும் செய்யாதவர், விசாரம் அல்ல, அது போன்ற எந்த ஒரு தப்பில் கூட அவர் ஈடுபட்டது கிடையாது, நாங்க போய் சாட்சி சொல்லணும். இப்ப அமைச்சருடைய மனைவி முன்ன வெளியே வந்துட்டு தானாக வெளியே வாரா,
யூசுப் என்ன விரட்டி வரல, யூசுப் என்ன பின்னால வரல, யூசுப் என்ன துரத்தி வரல, யூசுப் என் மீது ஆசை வைக்கல, நான் தான் யூசுப்பின் மீது ஆசை வைத்தேன், நான் தான் யூசுப்பை விரட்டினேன், என்னுடைய ஆசையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் யூசுப்பின் மூலமாக, நான் தான் தப்பு செய்தேன் என்று அந்த நாட்டு மக்களுக்கு முன்னால், அந்த அரசனுக்கு முன்னால், அந்த அமைச்சருக்கு முன்னால், அந்த பெண்களுக்கு முன்னால் உண்மை வெளிப்பட்டு விட்டது, தீர்ப்பு வெளியாகிவிட்டது. நான் தான் தப்பு செய்திருக்கிறேன், யூசுப் இல்ல என்ற தீர்ப்பு வழங்கப்படுது. குர்ஆன் அதை பேசுது. சூரா யூசுஃபுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ் அதை பேசுறான். அதுக்கு பின்னால்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வராங்க. தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பின்னால வெளியே வராங்க. நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதுக்கு பின்னால வெளியே வராங்க. அதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா எகிப்துடைய பொருளாதார அமைச்சராக, ஒரு பொருளாதார நிபுணராக அல்லாஹ் அவரை ஆக்கி, உலகத்துக்கே ஒரு கண்ணியமாக அல்லாஹ் அவர் ஆக்கி சுயமரியாதையை விட்டுக் கொடுத்தார். தன்னை கேவலப்படுத்தி, தன்னை இழிவாக்கி ஒரு பதவியை அடைஞ்சு கொள்ளணும், ஒரு பொறுப்பு அடைஞ்சு கொள்ளணும் எதிர்பார்க்கல, கண்ணியத்தை அடையணும் எதிர்பார்க்கல. ஏண்ட மேல இருக்கிற குற்றம் நீங்கும். மூணாவது விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா 4 வருஷம் வயசுல மூத்தவர் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஒரு உம்மாக்கும் ஒரு வாப்பாக்கும் பிறந்தவங்க, ஒரே உம்மா ஒரே வாப்பா. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி பட்டம் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வை சந்திக்க வரணும். நபி பட்டம் கிடைச்சி பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு சில பேர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டு அவங்க இஸ்லாத்துக்குள்ள எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க வாங்க, சீனா மலைக்கு வாங்க, நான் உங்களோட பேசணும். அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன் பேசுது. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நானா ஹாரூனை கூப்பிட்டு சொல்றாரு, அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்றாரு, ஹாரூன் நான் போறேன், இந்த மக்களை நீங்க தான் கண்காணிக்கணும், இவங்களுக்கு நீங்க தான் அமீர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் முர்த்ததுகளாக மாறிவிடக் கூடாது. இவர்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், இவர்களுடைய சூழலை பாதுகாக்க வேண்டும், இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், உங்களோட பொறுப்பு என்று சொல்லிட்டு போயிட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை சந்திச்சுட்டு 40 நாளைக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு வாராங்க. வந்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே முர்த்ததுகளாக மாறிட்டாங்க, மதம் மாறிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோட வந்து அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம் அவர்களுக்கு ஒரு கல்லில் எழுதி கொடுக்கப்பட்டது. கோபத்துல வந்து என்ன செஞ்சாங்க, அந்த கையில இருந்த தௌராத் வேதத்தை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அல்கல் அல்வா, என்னடா செஞ்சாய், எவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சி முஸ்லீம்களாக முஃமின்களாக இவங்களை நான் மாற்றி கலிமாவை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக்கிட்டு போனேன். 40 நாள் கூட போகல, எங்கெல்லாம் வழிகட்டுட்டாங்களே, நீ என்ன செஞ்சாய் என்று வந்த கோபத்தில் தலையிலிருந்து அந்த தௌராத் வேதத்தை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. இரண்டாவது என்ன செஞ்சாரு, மனிதன் என்ற அடிப்படையில கோபப்பட்டு நானாட தாடி, பெரிய நீட்ட தாடி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் பேசுது, நீட்ட தாடி, முடியும் கொஞ்சம் நீட்டம். அந்த காலத்துல முடி வளர்க்கக்கூடிய பழக்கம் தான் இருந்திருக்கு. அப்படி இப்படி முடி வெட்டக்கூடிய பழக்கம் இருக்கல வரலாற்றுல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், எல்லாரும் முடி அதிகமாக முடி வளர்த்திருக்கிறாங்க. ஹஜ் உம்ராவுடைய சந்தர்ப்பத்துல தான் முடிய வெட்டி இருக்கிறாங்க. குர்ஆன் பேசுது, அவங்களோட முடிய குர்ஆன் பேசுது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய முடி எப்படி நீட்டம், அவங்களோட தாடி எப்படி நீட்டம். தௌராத்தை உடைச்சி போட்டு வந்தாரு வேகமா, நானாண்டு கூட பார்க்கல, கொஞ்சம் ஆத்திரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கோபம் வரக்கூடிய ஒரு நபி. குர்ஆன் பேசுது, வந்து தாடியை விழுத்து முடியை விழுக்கிறார், தாடியை விழுத்து முடியை விழுக்கிறார். எல்லாரும் பார்த்துட்டு சபைக்கு முன்னால், பனு இஸ்ரவேலர்களுக்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தாருக்கு முன்னால, விரோதிகளுக்கு முன்னால ஒரு நபி தம்பி, இன்னொரு நபி நானா தாடியையும் தலையையும் பிடிச்சு நிற்கிறாரு. அடிக்க போறாரு, அடிக்கல, அடி உள்ள போகும். நானாக்கு கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதில் குர்ஆன் பேசுது, லா துஷ்மித் பில் அஅதா. மூசா கையெடுங்க, மூசா என்ற தாடியில இருந்து தலையில இருந்து கையெடுங்க. எல்லாரும் பார்க்கிறாங்க. கண்ணியமானவர்களே, மார்க்க விடயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல விடயத்தில் தான் கோபம் கொண்டார்கள். காணி பிரச்சனை அல்ல, வாகன பிரச்சனை அல்ல,
குடும்ப பிரச்சனை அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக, இஸ்லாத்துக்காக கோபப்பட்டார்கள். ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. நபி நானா, அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இவருக்கு வேதம் இல்லை, நபி ஆனா வயசுல மூத்தவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னார்? மூசா எல்லாரும் பாக்குறாங்க, விசேஷமாக விரோதிகள் பாக்குறாங்க, நான் நீங்களும் நானா தம்பி, நாங்க 2 பேரும் நபிமார்கள், நாங்க சண்டை பிடிச்சா இவங்கெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. இவங்களை சிரிக்க வைக்க வேண்டாம். எனக்கு அடிச்சு தம்பி நானாக்கு அடிச்சு போட்டான் என்று வரலாறு பேசும். அந்த கேவலத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க ஏற்படுத்தி தரவானா? எனக்கு அந்த ஒரு சுய மரியாதை இருக்குது. என்ன சொன்னாரு மூசா? நீங்க அடிச்சா நானும் அடிப்பேன், நீங்க அடிச்சா நானும் அடிப்பேன், அடிச்சா நானும் ஒரு அநியாயக்காரனா மாறிடுவேன், என்ன அநியாயக்காரனா ஆக்குவானா? உடனே மூசா கையெழுத்து. இனிமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதுதான் சுயமரியாதை. என்ன மரியாதையை பாதுகாத்தான், கையெடுங்கண்ணா, எனக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. இது பெருமாள் மனிதன் என்ற கண்ணியத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து மனிதனை படைத்திருக்கிறான். கையெடுங்கண்ணா. சம்பவத்தை குர்ஆன் பேசுது. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க அல்லாஹ்விடத்துல, லா துஷ்மித் பி அதுவன் வலா ஹாசிதா. யா அல்லாஹ், உலகத்தில் என்ன என்ற விரோதிகளுக்கு முன்னால, என்ன பார்த்து சிரிக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால, என்ன அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால என்ன பார்த்து அவங்களை சிரிக்க வச்சிடாத. சுய மரியாதையினால் இருந்துடக்கூடாது. நான் ஏழையாக இருந்தாலும் கண்ணியமாக வாழ வேண்டும், நான் ஏழையாக இருந்தாலும் உழைத்து வாழ வேண்டும், ஏழையாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், நான் படிக்காத மடையனாக இருந்தாலும் மனிதன் என்ற கண்ணியத்தை உணர்ந்து நான் வாழ வேண்டும். அதனால நபி அவங்க எப்படி துவா செஞ்சாங்க சொல்லி தாராங்க. நீங்க துவா செய்வா, பொறாமைக்காரர்களும் விரோதிகளும் எங்களை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு கேவலத்தை ஏற்படுத்தாத, எங்களோட சுயமரியாதையை இழக்க செய்திடாத. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஊது மினல் ஃபக்ர் வல் ஃபாஹா வல் கில்லத்தி வல்-தில்ல. யா அல்லாஹ், உன்னிடத்துல வறுமையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன், பொருளாதார நெருக்கடியை விட்டு ஒன்றரை பாதுகாப்பு தேடுறேன், அதே நேரத்தில் கேவலம் இழிவுகளை விட்டு இடத்துல பாதுகாப்பு தேடுற, சுயமரியாதையை இழக்கிறதை விட்டு இடத்துல பாதுகாப்பு தேடுறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேயர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம். உலகத்தில் வாழ்ந்தார்கள், பணிவோடு வாழ்ந்தார்கள், தாழ்மையாக வாழ்ந்தார்கள். ஆனால் நான் மனிதன் என்ற உணர்வோடு, மனிதன் என்ற கண்ணியம் எனக்கு இருக்கிறது என்ற கண்ணியத்தை பேணி சுயமரியாதையை இழக்காமல், கேவலத்துக்கு மேல் கேவலங்களை சந்திக்காமல், கேவலம் வராமல், கேவலத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய சுயமரியாதையை பேணி வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரும் உங்களை கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடாது, உங்களை கேவலப்படுத்த ஒரு விஷயத்தை செய்ய போய்த்தராதீங்க, உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, உங்களோட கண்ணியங்களை பேணுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே மற்றவர்களை மதிக்க சொன்ன இஸ்லாம் எங்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும், மற்றவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை தன்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற சுயமரியாதையின் வெளிப்பாடுகளை குர்ஆனும் சுன்னாவும் மிக அழகாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, நான் ஒரு மனிதன், அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஃமின் என்ற உணர்வை உள்ளத்தில் ஏற்படுத்தி நாங்களே எங்களை கேவலப்படுத்திக் கொள்ளாமல், கேவலப்படக்கூடிய இடங்களை சந்திக்கின்ற போது நாம் இன்னும் கேவலம் அடைந்து கொள்ளாமல் என்னுடைய சுயமரியாதைகளை பாதுகாத்து கண்ணியத்தை பேணி மற்றவர்களை மதித்து எங்களையும் மதித்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆட்சியருவானாக. யாழ்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லாஹ்வுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இழிவுகளை சந்திக்காமல், கேவலங்களை சந்திக்காமல் நல்ல முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.